எங்க போங்க தந்தாலும் அடி ஓதுட்டான் கொழுப்பு சீலையால ஒழுங்குதான் வாயில போய்ப்பு உடம்புல போய்ப்பு வாயில வச்சு தெரியல நான் பொந்தவனே அதான் நான் சொல்லிட்டேன் அப்ப எங்க அப்பா தான் எனக்கு வந்து வந்தார் கொஞ்ச நாள் தான் எங்க அப்பா சேர்த்து என் நேரம் தூக்கி போயிட்டாரு அப்புறம் 5 வயசு ஆச்சு ஸ்கூல்ல சேர்த்தாங்க 3 நாள் தான் போனேன் பாஜா சேர்த்துட்டான் போயிட்டான் கட்சியில ஒரு நாள்லாம் பார்த்தாங்க நம்ம ஐயா படிக்கலாம் லாரி படாது ஒரு நாளே கிடைக்கிறேன் ஏன்னா வேலை படாது சொல்லிட்டு லாரி வேலைக்கு அடிச்சுட்டாங்க என்ன வேலை கிள்ளி வேலை தட்டி பார்த்து 3 நாள் தான் போனேன் டிரைவர் சேர்த்துட்டான் தள்ளி பாக்குறேன் நேரம் சரியா வாய திறக்காதா ஊராகிட்டு உத மாட்டி சாவ அது ஒரு கம்மியாட்டியா ஆனா பாக்காதா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஒண்ணு எங்க அள்ளு கிடையாது நேரம் தெரியல என்ன அள்ளு கிடையாது என்ன பண்ணுன்னு தெரியல சரி ஒரு நேரம் போனேன் வீட்டுல போய் கசாபால் போட்டுனேன் வெளியே வார்த்தையில என்ன சாப்பாடுலாம் உள்ளதான் எல்லாமே உள்ளதான் எல்லாம் வீடு பார்சல் பண்ணி அனுப்பிச்சு மொத்தம் போய் ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சு 6 நாள் ஆச்சு குட்டு சட்டில குரு ஓட்டுங்கிறாங்க உள்ளவே வாட்டுறேன் 8 நாள் ஆச்சு 9 நாள் ஆச்சு 9 நாள்ல எதுவுமே நடக்கல எப்படி நடக்கும் ஜோதி பண்ணி ஒண்ணு கூட நடக்கல அட போனா 9 நாள்ல நடக்கல ஒரு நாள்ல என்ன நடந்து போகுது ஆவத்தாவரம் சொல்லிட்டு கது தந்து வெளிய வந்து சரி கை காட்டுக்க போறோம் அப்ப நேரம் நடந்து போனாங்க ஏன் பார்த்தா 9 நாள் பல்லு வளக்கல பல்லு வளன்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்டு வச்சுன்னு மலைக்கு என்ன போனேன் எனக்கு ஒரு சஞ்சாரம் 9 நாள் பல்லு வளக்கலையா மூத்த கம்மியாகுதா அதிகமாகுதா பாக்கலான்னு சொல்லி பார்த்தா நடுவாண்ட கண்ணாடி இருக்குமா ஒரு பெரிய ஒருத்தர் வந்தார் அவர் காது செவுடு போல காது வந்து ஏமா பெரியவரா என்னடா போயோன்னு ஐயா அந்த இடம் பக்கம் இந்த இடத்த போய் சாக்கிதா பாருன்னு அவர் ஜாதியில இடம் பழகுது எனக்கு தெரியாது அட பாய் சும்மா போற ஆளை கூப்பிட்டு என் ஜாதி பத்தி கவனமா பாத்துறியா அப்படின்னு அவங்க சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டாங்க அவங்க ஜாதிக்காரெல்லாம் ஓடியாண்டாங்க பாரா தூய்மை கரண்ட் நம்மளை கட்டிட்டு அவன் கும்பிடுறான் ஒருத்தன் பாரா தௌலத்துன்னு பையன் ஒரு கோட்டை அடிச்சுட்டு குரு குதிச்சு பாரு மூக்கு ரத்தம் வந்துச்சு அப்பதான் நினைச்சு பார்த்தேன் பாய் ஜோசி சொன்னது உண்மையா போச்சு நம்ம தான் தப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதுங்க அவர் பெரியவர் சொன்னாரு ஏன்னா பாய்களை அடிக்காதீங்கடா அந்த பையன் சேர்த்துட்டு நம்ம கேஸில் போய் மாட்டிக்கோம் அப்புறம் வாய்தா அழுதி நடக்கணும் அதனால போட்டாச்சு போன் பண்ணுங்க அவரு விட்டுமா கும்பிட்டுறான்னு சொல்லிட்டு முன்ன போட்டாச்சு போன் பண்ணிட்டாங்க வண்டி பண்ணு வந்தது வண்டி நின்றுச்சு 2 காஞ்சி டேபிள் இறங்கி வச்சு காஞ்ச டேபிள் வந்து என்ன பண்ணி கேட்டாங்க ஐயா சும்மா வர ஆளை கூப்பிட்டு சாதி கலவரத்தை உண்டாக்குறான் அப்படின்னு வண்டியில போட்டாங்க சொன்னாங்களா படுக்கு போட்டு 2 பேர் அடிக்கிறாங்க என்னால முடியல ஐயா அவங்களாவது மொக்குன்னு குத்துறாங்க ஆனா நீங்க 2 பேர் துணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே அவங்க 2 பேர் சார்ஜில் வண்ணா பழகுது என்ன தெரியும் நம்ம அங்கங்க போய் எஞ்சாலு கை வச்சா அவரு மேல எங்கேயா போன் பண்ணிட்டான் யாரு ரப்பின்னு பேட்டு அவரு போன் பண்ணிட்டாங்க அவரு எப்படி வர்றாரு இப்படி வர்றாரு நோடோன்னு வந்துச்சு அப்படின்னு ஐயா ஒன்னு ஜாலியாக உண்டாங்க நாங்க பேசுறோம் எங்க ஜாலி பேர் பேசுறேன் அவனை படுக்கு போடுறான் கவுரு வச்சு நாங்க அப்படியே கவுண்ட் வச்சு படுக்க அவன் தான் பாரா பூச்சிக்காலே மெரிக்கிறாரு ஐயா மெரிக்காதையா சாதி வர மெரிக்காதையா அவங்களாவது மொக்குன்னு குத்துறாங்க இவங்க 2 பேர் துணி அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க ஆனா நீங்க சேரு மெரிக்கிறீங்களே அவர் ஜாதியில கோசம் போடுறாங்க மண்பாட்டை என்ன தெரியும் அடப்பா அங்க போய் எரிஞ்சாரு கை வச்சா தூக்கி போடுற கிளி கொண்டு நிக்க வச்சிட்டாங்க நான் நின்னுங்க காஞ்சி டேபிளா உக்காந்து இந்த பக்கம் பார்த்தா கிளிங்களா உக்காந்து சீதா பேஜ் உக்காந்து ஏண்டா பையா வாய் வச்சு கொண்டாட மாட்டாடா ஏண்டா வாய் குத்து மண் நிறுங்கிறேன்னு கேட்டாரு ஐயா நான் ஏதோ சொல்ல
சொல்ல போய் ஏதோ ஒரு மாட்டி உடனே அவர் சொன்னாரு, டேய் இந்த தீர்ப்பை நான் வேற மாதிரி சொல்ல போறேன். எப்படி தப்பு செஞ்சு நீயே தீர்ப்பு சொல்லிக்கிறான். நான் தப்பு செய்யணும் தீர்ப்பு அவனை சொல்லிக்குவானா? ஐயா நீங்களே எப்படி பேசுறீங்களே? நீ யாரு பெரிய நீ வச்சா குடிமே எத்த மாட்டியான் அவர் ஜாதி அந்தமா அங்கங்க போய் எஞ்சாது கை வச்சானே வாடா தூங்கல ஐயா சாப்பிட்டு பார்த்து சின்னமா டிவி அது